ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் வச்சோனாலே வந்து கர்மா இருக்குது, கர்மா வந்து புண்ணிய கர்மாவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படலாம். இந்த கர்மா வந்து பித்ருக்களுடைய தோஷமாக வந்து நிற்குது. நிறைய பேரை வந்து பார்க்கவும் செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்க ரொம்ப டவுன் ஆகிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் கர்மா வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? விபரீத ராஜயோகம். விபரீதங்கிறது உங்களுக்கு நடக்குது, ராஜயோகம் யாருக்கு நடக்குது சொல்லுங்க? அவங்களுக்கு நடக்குது. யாருக்கு? அந்த பார்ட்டி யார்? அவங்களோட இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை இறந்துட்டு தாய் தகப்பன் இருப்பாங்க, பொண்டாட்டி இறந்துட்டு கணவர் இருக்காரு. இது மாதிரி சம்பவம்னா அவங்களுக்கு இப்போ என்ன ஆகுது? எல்லாரும் பணம் கொடுக்குறாங்களா? இதுதான் கர்மா. ஜாதகம்னு சில பேர் சொல்றாங்க சார். இந்த ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம், அடுத்த பிறவியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி ஒரு ஜாதகம் உண்டா? அப்படி இருக்கக்கூடிய சுத்த ஜாதகத்துக்கு அடுத்த பிறவி அப்படின்றது கிடையாதா? கர்மாங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்தது தான். அப்போ கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து நல்ல சுபத்தன்மையாக பெற்று அதை வந்து நம்ம திசை நடத்துது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் கர்மாவை பற்றின பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி வாழ்வியல் ஜோதிடர் கே அண்ணாமலை அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இந்த கர்மா அப்படின்ற வார்த்தை வந்து மக்களுக்கு இன்றைக்கி வந்து பரிச்சயமான ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட பயமுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் மாறிட்டு இருக்குன்னு சொல்லணும் சார். ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து நம்மளுடைய ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் வச்சோனாலே வந்து கர்மா இருக்குது, கர்மா வந்து புண்ணிய கர்மாவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படலாம். இந்த கர்மா வந்து பித்ருக்களுடைய தோஷமாக வந்து நிற்குது, இல்லை வந்து ஒரு பாவ கர்மாவை வந்து நிற்குது. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி கேட்கும் பொழுது மக்களுக்கு சின்னதாக ஒரு பயம் வந்து ஏற்படுது. ஏன்னா நம்ம நிறைய பேரை வந்து பார்க்கவும் செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்க ரொம்ப டவுன் ஆகிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் கர்மா வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக மேடம். இப்போ கலியுகத்தில் இருக்க மேடம், கண்டிப்பாக கர்மா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்போவே நடந்துருது. கலியுகம் முடிய பொசிஷன் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து இப்போ ராகு வேற ஆண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே சடனாக நடக்குதுன்னு. அப்போ கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு இப்போ 8ல் இருந்து கிரகம் தசை நடத்த போகுதுன்னு வைங்களேன். அது எந்த கிரகமோ ஒரு 10ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இல்லை உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 8ல் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரிக்கே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்துருக்கு. அவரோட கர்மா எப்படி செயல்படும் அப்படின்னா 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ நம்ம எவ்வளவோ சம்பாதிப்போம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த பணம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ வழியில் போயிட்டே இருக்கும். அந்த பணத்தை நீங்கள் 10 ரூபா கூட நீங்கள் சேஃப்டி பண்ண முடியாது. ஒன்று வைத்திய செலவாகும், இல்லைனா கடனுக்கு வட்டி கட்டுவீங்க, போயிட்டே இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா கடைசியாக அந்த நேரம் முடிய போகும்போது நம்மளை டோட்டலாக ஜீரோ ஆக்கி விட்டுரும். ஜீரோ கூட பிரச்சனை இல்லை, திருப்பி வந்து அதை பக்கத்தில் ஒன்றை போட்டுடலாம். ஆனால் மைனஸ் ஆக்கி விட்டுரும். இது வந்து நம்ம கர்மா நம்ம இடத்துக்கு. அது மாதிரி அதே மாதிரியே சுபக்கிரகம் இப்போ 11ஆம் அதிபதி வந்து இப்போ சுபக்கிரகம் ஆகி அது போய்லாம் 8ல் உட்காந்துச்சுன்னா 100% வந்து தடிச்சிடும். இப்போ இதாகி அதே மாதிரியே 12ஆம் அதிபதி போய் 8ல் உட்காருதுன்னு வைங்க, ஆயிலேயே காலி பண்ணிடும். அதே மாதிரியே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? 42 பேர் இறந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்துக்கிட்ட கூட்டத்துக்குள்ளே இறந்ததுனால நம்ம வந்து அதை சொல்கிறோம். இப்போ வந்து அது பப்ளிக் ஆயிடுச்சு. அது ஆனால் வேறு ஊரில் தான் அதை பொதுவாக இப்போ சித்திச்சுன்னா ஒரு இடத்துக்கிட்ட இல்லை, அவங்க எல்லாமே வேறு ஊர் தான் வைங்க. அது வந்து விபரீத ராஜயோகம். இதெல்லாம் 8ஆம் இடம் கனெக்ட் ஆகிருக்கும். நான் வந்து அஸ்ட்ராலஜராக சொல்கிறேன். அது சம்பவங்கிறது ஒரு இடத்துக்கிட்ட நடந்தது, ஆனால் அவங்களோட ஊர் வந்து ஒரு ஊராக இருக்காது. ஆமாம். ஏன்னா இது எல்லாமே தனித்தனியாக எப்பப்போ நடந்திருந்தா நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்குமா? நீசா வந்திருக்குமா? அங்கே விஜய் போனதுனால தானே தெரிஞ்சிச்சு. சப்போஸ் கூட்டம் நடந்தானே தெரிஞ்சிச்சு. அவெல்லாம் கர்மம் 8ஆம் இடம் விபரீத ராஜயோகம். விபரீதங்கிறது உங்களுக்கு நடக்குது, ராஜயோகம் யாருக்கு நடக்குது சொல்லுங்க? அவங்களுக்கு நடக்குது. யாருக்கு? அந்த பார்ட்டி யார்? அவங்களோட இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை இறந்துட்டு தாய் தகப்பன் இருப்பாங்க, பொண்டாட்டி இறந்துட்டு கணவர் இருக்காரு. இது மாதிரி சம்பவம்னா அவங்களுக்கு இப்போ என்ன ஆகுது? எல்லாரும் பணம் கொடுக்குறாங்களா? இதுதான் கர்மா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் இப்போ இது எல்லாமே வெளியில் நடந்திருக்கும். இப்போ நான் அஸ்ட்ராலஜராக நான் பார்க்கும்போது இது 100% வந்து நடந்திருக்க வேண்டிய விபரீதம் தான். நடந்திருக்குன்னா நமக்கு வெளியிலே தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு செலிபிரிட்டி போனதுனால நமக்கு அது தெரியுது. இதுதான் 8ஆம் இடம் கர்மா. அது மாதிரி 6ஆம் இடம் ஒருத்தன் கடன் பட்டுக்கிட்டே இருப்பான். 6லேருந்து சுபகிரகம்லாம் இருந்து கடன் பட்டுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம வந்து அவனால் வந்து கடனை இருந்து வெளியில் வரவே முடியாது. அது மாதிரி ஒரு கர்மா இருக்குது.
இப்போ 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் 12ல் ஒரு கிரகம் போல உட்காந்துருக்கு அப்படின்னா அவனுக்கு பிறவி இல்லை. தன்னோட ஆயுளுக்காகவே ஓடிக்கிட்டு இருப்பான். ஐயோ இந்த பிறவி கடனை எப்படா தீர்க்கிறது, என்ன பண்ணுறது, இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே சிந்தனை வந்துடும். நம்ம இது இல்லை, இனிமேல் இந்த பிறவியே நீ தேவையில்லைப்பா, இது மனித பிறவி அப்படிங்கிற மாதிரிக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். அதுதான் வந்து கர்மா. இப்போ அதே மாதிரிக்கே வந்து மாதிரி இதுல சம்மந்தமாக ஒரு பரிகாரம் அப்படின்னா, இந்த திருவாரூர் மாவட்டத்தில் வாஞ்சியம்னுங்கிற ஒரு ஊர் இருக்குது மேடம். சிவன் கோவில் இருக்குது. 3000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் அது. அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார், சுயம்புலிங்கம், யமதர்மராஜா இருக்கார். யமதர்மராஜாவுக்கு தனி கோவில் அது. நம்ம அங்கே போய் அந்த ஆலயத்தில் நம்ம யமதர்மராஜாவுக்கு தனி சன்னதி இருக்கு, சன்னதியே இருக்குது. உங்கள் ஆயுள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்மா முடியுது, நம்ம ஒரு என்ன வழியே இல்லாமல் வேணால் ஒரு மரணம் வேணும்னு நினைக்கிறோம்னு வைங்களேன். வேணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா 100% இப்போ ஒரு வயசான தம்பதியை போனாங்கன்னா 100% இருக்கும். அதை தாண்டி வந்து இப்போ நம்ம என்னடா இப்படி போயிட்டே இருக்க வாழ்க்கை, நம்ம எப்போ தான் இது பண்ணுறது. இப்போ காசிக்கு போக முடியலை, இந்த கோயிலுக்கு போனால் 100 முறை காசிக்கு போனது மாதிரி சமம். 100 முறை காசிக்கு போகணும். குப்த கங்கை ஒரு பிரளயம் வரும்போது காசியும் அந்த ஊர் தான் இருந்தே இருக்குது. சிவலிங்கத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் மற்ற கோயிலில் பார்க்க மாதிரி இருக்காது, அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குன்னு வைங்களேன். போயிட்டு ஒரு நாள் நைட்டு இங்கே தங்கிட்டு அந்த பால் அபிஷேகம் காலையில் வெள்ளனையாக பண்ணுவாங்க. அது மாதிரி கொண்டு போய் பால் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த குப்த கங்கையில் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகர் பக்கத்தில் முருகர் இருப்பார், ரெடி அவங்க தரிசிட்டு இமதர்மனை தரிசிட்டு மறுபடியும் வந்து முருகரை தரிசிட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் தரிசிச்சுட்டு நீ வந்தீங்கன்னா பிறவியறு நிலை. அதே மாதிரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு கடனில் இருக்கோம், ஒரு நோய் நொடியில் இருக்கோம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நிவர்த்தி ஆகும். இப்போ வந்து கர்மாவை பற்றி நம்ம இவ்வளோ சொல்லும்போது பித்திருக்களுடைய சாபத்தினால தான் கர்மாவே ஏற்படுது. இந்த கர்மாவுக்கு காரணகர்த்தாவே வந்து பித்திருக்களை நம்ம சரியாக கவனிச்சுக்காது தான், பித்திருக்களுக்கு சரியான தர்ப்பணம் வைக்காது தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஆமாம் மேடம், அது உண்மை தானே மேடம். இப்போ வந்து முன்னோர் சாபங்கிறது கண்டிப்பாக இருக்கும்ல மேடம். சில பேர் குலதெய்வமே தெரியாமலாம் இருப்பாங்க. ஆமாம், குலதெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட். குலதெய்வம் தெரியாமல் இருக்கவங்களாம் அவனுக்கு 100% வந்து அந்த பித்திருதோஷம் இருக்குது. எத்தனை பேர் குலதெய்வம் தெரியாமல் இருக்காங்க, அவங்க பித்திருதோஷம் இருக்குது. ஏன்னா அவங்க குலமே தெரியல அப்படிங்கிறப்ப வரலாறு எப்படி தெரியும், அவன் எப்படி இதெல்லாம் கொடுத்துருப்பான், திதியெல்லாம் கொடுத்துருப்பான், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ அது மாதிரியே இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம அது மாதிரிக்கெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம கர்மா பார்த்தீங்கன்னா குழந்தை, சில பேர் குழந்தைய பிறக்கிறதுலாம் லேட்டாக தடையாகுது பற்றிலாம், இதெல்லாம் அந்த கர்மா தான். குலதெய்வ வழிபாடு சரியாக இருக்காது, குலதெய்வ அருளே இருக்காது, அவங்க அந்த தேடுதல் கூட இருக்காது அவங்கள்ட்ட. சப்போஸ் ஏதோ ஒரு தெய்வம் இப்போ ஒவ்வொரு குலதெய்வம் அவங்க குலதெய்வமே தெரியாமல் வேறு ஏதோ சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த குழந்தை தடைப்படுறதுக்கு, நம்ம வாழ்வியலில் இப்போ இந்த நோய் நொடியை சந்திக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த பிதிருதோஷத்தில் வரும். நம்ம முன்னொரு சாபம் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அதை கண்டுபிடிச்சி நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு நான் அந்த குலதெய்வம் தான் ஒரு சில விஷயம்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேன். குலதெய்வத்தையுமே கண்டுபிடிச்சு கொடுங்க. ஆமாம், சொல்லி அனுப்பியிருக்கேன். அது மாதிரிக்கே நம்ம அதை கண்டுபிடிக்கும் போது அப்போ அதுக்கு அடுத்து அதுலேருந்து வழிபாடு பண்ணும்போது நம்ம குலதெய்வம் ரொம்ப மஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் கர்மாவே அங்கேருந்து தான் தொடங்குது. குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சிக்கிட்டு அடுத்து வேற எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம நல்லா தரிசித்தோம்னா ரொம்ப சிறப்பு. ஓகே சார், இப்போ வந்து பித்ருக்கள் சாபம் நீங்கிறதுக்கு வழிபாடு முறைகள் ஏதாவது உண்டா சார்? ஏன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களோட குலதெய்வம் தெரியலை, குலதெய்வத்தை கண்டுபிடிக்க இல்லை, எங்களுடைய பெற்றோர்களும் எங்களுக்கு சொல்லி வளர்க்கலை, நாங்கள் வந்து எங்களுடைய மூதாதையர்களுக்கு சரியான தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கோம்னு நினைக்கிறோம், ஆனாலும் வந்து ஏதோ ஒரு கர்மா அடிச்சுட்டே இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வழிபாடு முறைகள் இல்லை பரிகாரங்கள் ஏதாவது உண்டா சார்? இல்லை மேடம், நான் தான் சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்ரீ வாஞ்சியமே நீங்கள் போயிட்டு வந்தாவே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கர்மாக்கு பித்ருதோஷம் எல்லாத்துக்குமே அது சிறப்பு மேடம். அதான் சொன்னேன்ல, காசிக்கு எதுக்கு போகிறது, காசியில் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக இதை எரிச்சு அது என்ன அதாவது பிறவி வேண்டாம், ஒரு முழுமையாக காசிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு எத்தனை பேரும் நினச்சி போகிறாங்க. அப்படிலாம் நம்ம போயிட்டு வந்துடணும். அது மாதிரி அதை விட பல மடங்கு உயர்வானது இந்த இடம். 100 முறை போனதுக்கு அதுதான் அந்த நீங்கள் வந்து தெரியவே இல்லை, நீங்கள் இது வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நீ அது இது பக்கத்தில் தான் இருக்குது. ராமேஸ்வரம் கூட போக முடியல, இது பண்ணல, இங்கெல்லாம் நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் விட பழமையான கோவில் இது. ஓகே சார், இப்போ வந்து சுத்த ஜாதகம்னு சில பேர் சொல்கிறாங்க சார். இந்த ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம், இந்த ஜாதகம் வந்து சுத்த ஜாதகம், அடுத்த பிறவியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஜாதகம் உண்டா? அப்படி இருக்கக்கூடிய சுத்த ஜாதகத்துக்கு அடுத்த பிறவி அப்படின்றது கிடையாதா? சுத்த ஜாதகம்னு கிடையாது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் இடத்துல போய் கேது உட்காந்துருக்குன்னு வைங்க, ஒரு குரு பார்வையோடு உட்காந்துருக்கு, அவருக்கு பிறவி இல்லை நம்ம சொல்லிடலாம். இல்லை 12ஆம் அதிபதியோட போய் கேது உட்காந்துருக்கா, பிறவி இல்லை, முடிச்சு கொடுத்துருவார். அவர் எப்பவுமே அந்த கேது வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளை பெரிய ஒரு யானத்தை கொடுக்கும். சப்போஸ் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 60 வயசுக்கு மேலே ஒரு கேது தேசம் ஒரு மனிதனுக்கு வருது, அது 12ல் உட்காந்துருக்குன்னு வைங்களேன், அதுவும் மீன வீட்டிலலாம் உட்காந்துருக்குன்னு வைங்களேன், அவன் கண்டிப்பாக வந்து
இறைவன்கிட்ட எப்படி போகிறதுக்கு என்ன வழியோ அவன் குடும்பத்தில் ரொம்ப சொல்கிறது என்னென்னா சிவனை மட்டுமே தேடுறது மாதிரிக்கு அவர் ஆயிடுவார். நமக்கு அந்த இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேறையாக இருக்கும். இனிமேல் எதுவுமே அவர் பிறவியேறு நிலைங்கிற அளவுக்கு போயிடுவார். அப்போ மீனத்துலலாம் கேது இருந்துச்சுல, பொதுவாக மீனத்தில் கேது இருந்தால் டோட்டலாகவே சிவனடியார்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் கேது உட்காந்துருக்கும். இல்லைனா பாண்டாமட விதியோட கனெக்ட் ஆகிருக்கும். இல்லைனா பாண்டாமடத்தில் கேது உட்காந்துருக்கு. இவங்கெல்லாம் தான் இந்த ஆன்மீகத்தை தேடுற சிவனை தேடி ஃபுல்லாகவே நம்ம அதில் இன்வால்வ் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா. இது கேது கனெக்ட் ஆகாமல் அவங்க போக முடியாது. அதுதான் வந்து இப்போ எதுக்குன்னா கேது திசையெல்லாம் வரும்போது குடும்பத்தில் பிரிவினை உருவாக்குது அப்படின்னா பிரிச்சிடும். யாரையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனிச்செல்லாம் இருந்துச்சுன்னா பிரிச்சிடும். அது எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை வந்து தொடச்சி இது பண்ணி பெரிய ஒரு யானத்தை 7 வருஷத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுக்கிரதசை ஆரம்பிக்கும். லைஃப்ல வந்து இது பட்ட அந்த 7 வருஷத்தோட அனுபவத்தை சுக்கிரதசையில தெளிவா ஞானத்தை கொடுத்துரும். அதுவே வயசாகி வருதுன்னு வைங்களேன், அப்போ அவங்க அடுத்தது நம்ம இனி என்னடா வாழ்க்கை, இது நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் டோட்டலாகவே ஆன்மீக பயணத்தை தேடுறது ஃபுல்லாகவே கேது கனெக்ட் ஆகிருக்கும். சார், இப்போ கர்மாவில் வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெட்ட கர்மா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்றத சொல்கிறீங்க சார். நல்ல கர்மா என்னென்ன பண்ணும் சார்? இப்போ நல்ல கர்மாங்கிறது 2 சேர்ந்தது தான். இப்போ நல்ல கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறான்னு வைங்களேன், அவனோட கனவுன்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த முன்னோர் சாபம்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ அவனுக்கு நல்ல கர்மா. இப்போ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மறையாமல் நல்ல ஒரு கண்டினியூவாக வர்ற தசை 1, 5, 9 தசையெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு திரியோணாதிபதி தசை நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது திரியோணம். அப்போ ஏழையாக பிறக்கிறவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேந்திரம் வலுத்திருக்கும். அப்போ தன் சுய முயற்சியால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழும். அப்போ அவன் வாழ்க்கையில் அவன் சுயமாக சம்பாரித்து தன்னோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி இன்னும் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுறது மாதிரியே ஒரு பொசிஷனை கொண்டு வரும். அது மாதிரி இப்போ ஒரு அரசியலாக இருக்கட்டும். இப்போ அரசியலில் இப்போ வந்து ஒரு 10ல் சூரியன் திக்பலம் வாங்கியிருக்குன்னு வைங்களேன், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவர் வந்து சூரியன் வந்து 10ல் திக்பலம் வாங்கியிருக்கு, இல்லை சூரியனோட சேர்ந்த கிரகம் 10ல் உட்காந்துருக்கு, அது தசை நடத்துது அப்படின்னா ஒரு அதிகாரமான ஒரு பதவிக்கோ அதிகாரமான ஒரு அரசியல் எம்பி எம்எல்ஏ இது மாதிரி ஒரு பொசிஷனுக்கோ நம்ம வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நான் நல்ல கர்மா தான். கர்மாங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்தது தான். அப்போ கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல கர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து நல்ல சுபத்தன்மையாக பெற்று அதை வந்து நம்ம திசை நடத்துது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். கர்மா அப்படின்றது நன்மை தீமை ரெண்டுமே கலந்து ஈக்குவலாக கொடுக்கும். ஓகே சார், இப்போ வந்து கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயப்படக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை. இந்த ஸ்தலத்துக்கு போய் இப்படி ஒரு வழிபாடு பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்கீங்க. கர்மா கலைகிறதா இருக்கட்டும், இல்லை பித்திரு தோஷம் நீங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.